விஜயோட ஒய்ஃப் இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது அரசியல் இருக்கிறவங்களே மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கவனிங்க. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய நம்ம சாட்ட ப்ரோவும் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. அவரும் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. அதை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையோ. விஜயை பற்றி நேற்றுலேருந்து வீடியோ நிறைய பேர் போட்டாங்க. அதில் நிறைய பேர் சப்போர்ட்டிவாகவும் போட்டாங்க, நிறைய பேர் ஹெட் பண்ணி. அதுக்கும் நம்ம சாட்டை ப்ரோ நல்லா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதையும் கொஞ்சம் கவனித்து வீடியோ போறானுங்க. ஒருத்தலாம் கார்ல உட்காந்து வீடியோ பேசுறான். இது முழுக்க திமுக சந்திக்கிறான். டேய், அது ஒரு கட்சி தன்னோட மனைவிடா. 25 நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் பெய்டு ப்ரொமோஷனாகவும் நிறைய பேர் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. இதில் இந்த ஃபேக் ஐடி தொலை வேற நிறைய இருக்குது. இங்கே அண்ணா கூட சந்தோஷமாக அனுப்பிப்பார்னா புரியல. இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார். நீங்கள் கூட நிறைய வீடியோவில் அவரை பார்த்துருக்கலாம். அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பர்சனல் விஷயத்தை பேசாதீங்கன்னா அப்போ தான் தோண்டி பர்சனல் விஷயமா எடுத்து போட்டணும். வீடியோ ரெடி பண்ணதே அவருக்காக தான். சரி, இதை பற்றி விஜயே சொல்கிறாரு, ஏன்பா இதை பற்றி இதோட பேசாதீங்கமா சொல்லிட்டு. அப்படின்னா கூட உங்க விட மாட்டானுங்க போல. எங்கள் அண்ணனை கொண்டு தான் நாங்கள் தான் அடிப்போம். அந்த ஃபார்மேட்டில் எல்லாம் இறங்கிட்டாங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.